நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி ரீயூனியன். இன்னுமே நம்மளுடைய சுவாமி வந்து துபாயில் லைவில் இருக்கும்போது ஒரு பீக், ஒரு ஹை வோல்டேஜ்லேருந்து அவங்க 2 பேர் சேர்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்னாங்க. ஒருவேளை இது தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மா வந்து ஒரு பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. டெய்லியும் கோவம் தான், அக்கப்போரா தான் கிடக்கு. இருந்தாலும் இந்த நர்மதாவோட ஃபங்க்ஷனில் விஜய் தாத்தாவுடைய, அதுவும் விஜயோட அந்த ஆட்டமாக இருக்கட்டும், அடுத்து வந்து தாத்தாவோட என்ட்ரியாக இருக்கட்டும், மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் எல்லாருமே வந்து விஜய் வீட்டில் இருக்க மாதிரி, அதாவது காவிரியும் விஜயும் இருக்க மாதிரி இருக்கும். இந்த அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் யோசிக்கும்படி இருக்குது. ஆனால் ரொம்ப ஓவராக நம்ம திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆசை தான் இல்லையா? இந்த இடத்துல வந்து அம்மா ஒரு செக் வைக்கிறாங்க. டோட்டல் ஃபேமிலியுமே சரி ஒருக்கா போய் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வீட்டை விட்டு கிளம்புனதான், அதாவது அம்மா மற்றவங்க எல்லோரும். அம்மா வந்து விஜய் மேலே கோவமாகவே இருக்கிறாங்க, அதுவும் உண்மை தான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்களா? இப்போ காவிரியும் போய் பேசும்போது இன்னும் விஜய் எமோஷ்னலாக தான் எந்த அளவுக்கு காவிரி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பட் அம்மாக்கிட்டேயும் அவர் பேசினதுனால அவங்களால எதுவும் பேச முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து மைண்டில் ஏற்படுது. பட் ஆனாலும் இன்னும் 1 வருஷத்துக்கு இதை வச்சு தானே ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு என்னங்க சண்டை இருக்குது? எப்படிங்க காட்சிகளை காட்டுவாங்க? தொடர்ந்து இதே எப்படி கொடுக்க முடியும்? அதனால் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மறுபடியும் எப்படி ரிப்பீட்டட் சீன் கொடுக்க முடியும்? ஸோ விஜயும் காவேரியும் எப்படி தான் அந்த அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ தொழிலேருந்து எந்த ஒரு விஷயத்துலையும் விஜய் சப்போர்ட் பண்ணாமல் அம்மாவை வந்து விஜய் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பெரியவங்கன்னா வீட்டில் அந்த சண்டை புரிதல்லாம் இல்லாமல் கொஞ்ச நாள் போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் புருஷன் முன்னாடி சேர்த்து வச்சுருவாங்களா, அந்த மாதிரி விஷயம் வரும்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ வந்து காவேரி வந்து நான் அவர் கூடயே போகிறேம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் எங்கூட பேசாதங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எபிசோடில் சொல்லியிருந்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு சமாதானமாக பேசின மாதிரியும் தெரியுது. அடுத்து நர்மதாவோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட விஜயோட வீட்டுக்கு காவேரி போயிடுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் அடுத்த வாரத்தோட ப்ரமோ இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஸ்டேடியம்